You angel. Ayyo sorry. எதுலயாவது படிச்சு முடிச்சிருக்கேன் சார். ஏன் சார்? ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் நடிக்க வச்சது இல்லாம என்ன நம்பி மேடையில எல்லாம் ஏத்திருக்கீங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட. சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence. Thank you so much. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற நேசிப்பையா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில நம்மள இன்வைட் பண்ணிருந்தாங்க. சிவகார்த்திகேயன், விஷ்ணுவர்தன், யுவன் சங்கர் ராஜா, விஜய் ஆண்டனி, கேபி பாலானு ஸ்டேஜ் நல்லா கலகலன்னு இருந்தது. சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், நீங்களே பாருங்களேன். வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். You angel. ஐயோ சாரி. வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் சொன்னீங்களே மறந்துட்டீங்க. அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். How are you, Angel? I'm so good. Thank you. How are you? Super. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பயங்கரமா பாலா சூப்பர்ல பாலா. ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்றாரு சார். பழகும்போது சாதாரணம், என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். எதுலயாவது படிச்சு முடிச்சிருக்கேன் சார். ஏன் சார்? என்ன சார் பின்னாடி போணுமா? வீட்டுக்கு போவா? பின்னாடியா? ஓகே ஓகே ஓகே. என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண 4500 ரூபாய் கிடைக்கும். இப்ப பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்ப விஜய் டிவில. ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு, மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அவங்க தான் எனக்கு தைரியமாக சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன், அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா? யூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷ்ல வேற இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அண்ட் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் அவருக்கான ரோல் எழுதலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் எங்க அப்படியே தான் இருக்காரு சார். நீங்க வேற ஸ்டேஜ்ல ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அது எதுவும் மேடையில சொல்ல முடியாது, சாரி. நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணிருப்பாங்க, அந்த அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்ல கண்டுபிடிச்சிக்கங்க. யுவன் சார், உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளா சொல்லணும்னா கோட் சார், நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் சார், நீங்க நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்க பண்ண ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்ன நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்க வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். இந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்க எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்கா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்க அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்ப பாட்டை கேட்கும்போது எங்க காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்ச அந்த பொண்ணு அவ போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார். அது we always love you sir, we always love you and thanks for all the lovely tracks. இந்த படத்துலயும் சூப்பரா இருந்தது. அதர்வா ப்ரோ, நான் வந்து உங்களை பத்தி எதுவுமே சொல்லல, ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நிறைய இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நாங்க அப்படியே பூஜையில மீட் பண்றது, ஷூட்டுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கு. பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸா நம்ம நடிக்கிற ரோல், அதுக்கு ஈக்குவலா எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமா they will feel very very proud. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா, ஒரு ஸ்டைலிஷா பண்ணோம்னா அதே பிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாம you want to explore yourself something more, and this is one of the genres which I have not tried
which I'm really excited about. Service army பண்ணல, army பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attempted. Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலனா அப்புறம் ராட் உள்ள and thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இத சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட. சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence Sneha. Thank you so much. எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அதுக்கு மேல பேச மாட்டார் அப்படின்னு. அராத்துக்கு இது நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராங்க் டு தி கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது வந்து யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவைட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. சரி, இந்த ஆப்போசிட் டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இது கொட்டுதுன்னு தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் a film பிரதர். பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்க. நான் பிரேம் ஜெய் ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட். ஏன்னா யுவனுக்கு கல்டிச்சாங்க. ஏன்னா யுவன் ஜென்ரலா ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு பாரு, ஆனால் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம் ஜிக்கு வந்து சார் ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் பண்ணி பிராங்க் லைவ் கால். ஆக்சுவலா லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்னே ஒரு கேட்டேன் பிரதர், ஐ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு போன் பண்றேன், தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர், ஐ வெரி ஷுவர் அபவுட் இல்லை கேட்டேன். பயங்கரமான பிராங்க், இதோட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. இந்த படத்துல ஆக்டர் அதர்வா முரளியோட தம்பி ஆகாஷ் முரளி தான் ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஆதித்தி சங்கர் பிளே பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா லைவ்ல பாடின அந்த பாட்டா இருந்தாலும் சரி, சோலோ வயலின் இன்னொரு பெப்பி சாங் இருக்கு, அந்த பாட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே செம சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அந்த என்விரான்மெண்ட்ல கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கேபிஒய் பாலாவோட ஆங்கரிங் செம சூப்பரா இருந்தது. ஆன் ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்கறதுலாம் வேற லெவல். டைரக்டர் விஷ்ணுவர்தன் தான் இந்த ஈவெண்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாரு. ஸ்டேஜுக்கு போகும்போது துள்ளி குதிச்சு போனதுல இருந்து அவர் பேசுற ஸ்டைலு, யுவன் கூட இருந்த அந்த காம்போ ரேப்போ, அவர் பேசுற அந்த ஃபன்னு எல்லாமே செம்ம எனர்ஜியா இருந்தது. இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஒரு டைரக்டரா கேப்டன் ஆஃப் தி ஷிப்பா இருக்கும்போது அந்த டீம்ல வேலை பார்க்கறவங்களுக்குலாம் எவ்வளவு எனர்ஜியா இருக்கும்ல. இவங்கலாம் பண்ண ஃபன்னு பார்த்தாதுன்னு நம்ம சிவகார்த்திகேயன் வேற, ஆனா சூப்பரா மனுஷன் குரூமா இருக்காரு. சோலோ வயலின் வீடியோ சாங் அண்ட் படத்தோட ட்ரெய்லர் ரெண்டுமே போட்டு காட்டினாங்க, ரெண்டுமே சூப்பரா இருந்தது. சரத்குமார், ஆதித்தி சங்கர், விக்கல்ஸ் விக்கின்னு அவங்களும் ஸ்டேஜ் இருந்த டைம்ல கலகலந்தா வச்சிருந்தாங்க. படத்தோட மேக்கிங் வீடியோ கூட போட்டு காமிச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் த மூவி அப்ராட்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. விஷ்ணுவர்தன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய மேக்கிங் ஸ்டைல் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பில்லா, ஆரம்பம். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ரொம்ப ஸ்டைலிஷா எடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது புரிஞ்சுது. ஹீரோ கொஞ்சம் நர்வஸா இருந்தாரு, மேபி ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஆளு பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தாரு, வாய்ஸ் கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. பிரஸ், மீடியா, சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இப்படி பெரிய பெரிய ஆளுங்க கலந்துக்கிட்ட ஆடியோ லான்ச்ல நம்மளும் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாவே இன்ஸ்டாகிராம்ல இந்த சோலோ வயலின் அப்படின்ற சாங் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் வாட்டி கேட்கும் போதே நல்லா இருந்தது. படம் வர பொங்கலுக்கு, அதாவது Jan 14th ரிலீஸ் ஆகுது. பாப்போம் படம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வாங்க போகுதுன்னு.